அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈத் பிஃபோராகவே சூப்பராக பூலாம் வாங்கி கட்டி வச்சாச்சு. பூவும் மருதாணியும் இருந்தால் தான் செம்மையான ஒரு ஈதாகவும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போகும். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆர்கானிக் ஹென்னா யூஸ் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி என்னோடய சிஸ்டர்கிட்ட சொல்லி வாங்க விட்டுருந்தேன். இது ரெண்டு நார்மல் ஹென்னா, அப்புறம் ஒன்று நெயில் கோன் வாங்க விட்டுருந்தேன். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் நாளே இந்த புதினா கொத்தமல்லி எல்லா தலையும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. ஏன்னா மறுநாள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு, அதனால். அப்புறம் மருதாணியும் அரைச்சி வச்சாச்சு. ரொம்ப டிசைன்லாம் எதுவுமே போடாமல் நார்மலாகவே மருதாணி வச்சாச்சு. மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. ஈத் அன்னைக்கு ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு லைட் கலராக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு ஒரு டார்க்காகவும் இல்லை. ஓகே, மருதாணியும் நான் சீக்கிரமாக வச்சு எடுத்ததுனால அவ்வளோ கலர் வரலை. வச்சு முடிச்சுட்டு சூப்பராக தொழுது முடிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அருமையாக டிஃபன் சாப்பிட வந்தாச்சு. அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வீட்டில் இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் உளுத்த வடை பண்ணியிருந்தாங்க, அப்புறம் பருப்பு வடை பண்ணியிருந்தாங்க, அப்புறம் சொயம் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் மை ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொயம். அது பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடியாப்பத்துக்கு கறி சால்னா பண்ணியிருந்தாங்க, கூட இட்லியும் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் டிஃபன் இது தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக நெக்ஸ்ட்டு பிரியாணி ப்ராசஸ்க்கு போயாச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால வீடியோலாம் பிரியாணி எடுக்கிறத கவர் பண்ண முடியல. டேரெக்டாக லஞ்சை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரான மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க அம்மா, அப்புறம் சிக்கன் 65 பண்ணியிருந்தாங்க, கத்திரிக்காய் பச்சடி பண்ணியிருந்தாங்க, ரைத்தா பண்ணியிருந்தாங்க, ஸ்வீட் கார்ன்டையும் தக்காளி பண்ணியிருந்தாங்க, அப்புறம் சிப்ஸு. நார்மலாக இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக ஒரு ஈவினிங் 7 o'clock போல் தான் நாங்கள் பீச்சுக்கு போனோம். போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். அங்கே போனோடனே திடீர்னு எல்லா ஆச்சுமாவுமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஈத் அன்றைக்கி எல்லாரையும் பார்க்குறது. பீச்சில் எல்லாருக்கூடையும் ஒரு மீட்டப் போட்டுட்டு சூப்பராக எல்லோரும் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டுட்டு பானையில் அப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு ஒரு 11:30 போல் தான் வந்தோம். சூப்பராக போச்சு அன்றைய டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.